எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து
எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கு அவரை முத்தம் செய்வதற்காக, அவர் பாதத்தில் சரணடைவதற்காக, அவர் பாதத்தில் சில நன்மைகளை உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர், அவர் ஆராதனைக்கு உரியவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஆராதனையின் நாயகர். வாயை திறந்து சொல்லுங்க, அவர் ஆராதனையின் நாயகர். எனது பூமியில சிருஷ்டித்தது, எனது பூமியில இவ்வளவாக உயர்த்தி வைத்திருப்பது அவரை ஆராதிப்பதற்காக. என் தாயின் கருவில் உருவாகும் முன்பதாக என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் எதற்கு என்னை இந்த பூமியில் அழைத்தார் என்றால் அவரை ஆராதிப்பதற்கு. எல்லாம் சொல்லுங்க, ஆராதனையின் தெய்வமே, ஆராதனையின் நாயகரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாம் சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் புகழ்ந்து போற்றி ஆராதிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே, பகலில் மேக ஸ்தம்பத்தையும், எல்லா வாய் திறந்து இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓ என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து சென்று உன்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர்களை நடத்தினது போல ஒவ்வொரு நாளிலும் வாயை திறந்து சொல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதிலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் எனக்கு நீர் ஏற்ற துணையாக இருக்கிறீரே, ஏற்ற துணையாக இருக்கிறீரே, என் பலனாய் இருக்கிறீரே, என் அரணாய் இருக்கிறீரே. வாயை திறந்து சொல்லுங்க, என் கோட்டையாய் இருக்கிறீரே, என் கேடகமாய் இருக்கிறீரே. எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக, எங்கள் மத்தியிலே உலாவுவதற்காக ஓமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நல்லவர், இயேசுவே நல்லவர். உம்மை போல ஒருவர் இந்த பூமியில இல்ல. உம்மை போல் யார் உண்டு தேவா, உம்மை போல் யார் உண்டு தேவா. காற்றையும் அடக்குகிற, கடலையும் அதற்றுகிற, எல்லா இப்பிரபஞ்சம் உமக்கு முன்பதாக கீழ்ப்படுகிறது போல உம்முடைய பாதத்தில் நான் கீழ்ப்படிந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன். எல்லா கர்த்தர் நல்லவராக, கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள இந்த காலையில் எல்லா விசுவாச கண்களோடு தேவரீர் எங்கள் மத்தியிலே உலாவுவதற்காக, தேவரீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவராய், எங்கள் துக்கங்களை சந்தோஷப்படுத்துகிறவராய், ஆறுதலின் நாயகராய், வல்லமையின் பிதாவாய் எங்கள் மத்தியில் உலாவுவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். எல்லா உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். எல்லா வாயை திறந்து உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. உம்மை போல் யாருண்டு தேவா, உம்மை போல் யாருண்டு நாதா. உமக்கே ஆராதனை. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி என்னோடு இணைந்து பாடி ஓ தேவனை உயர்த்தி அவரை ஆராதிக்க போகிறோம். உம்மை போல் யாருண்டு நாதா, உம்மை போல் யாருண்டு நாதா. உமக்கே ஆராதனை. எல்லா வாயத்தோட சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. உம்மை போல் யாருண்டு தேவா, உம்மை போல் யாருண்டு நாதா. உம்மை போல் யாருண்டு தேவா, உம்மை போல் யாருண்டு நாதா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்களை தட்டி உமக்கே ஆராதனை, உமக்கே மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட. உம்மை போல் யாருண்டு தேவா, உம்மை போல் யாருண்டு நாதா. சொல்லுவோமா, உம்மை போல் யாருண்டு தேவா, உம்மை போல் யாருண்டு நாதா. காற்றையும் கடலையும் அதட்டினீரே, கடலை நீரே நடந்தீரே. காற்றையும் கடலையும் அதட்டினீரே, கடலை மீதே நடந்தீரே.
உமக்கே ஆராதனை. அக்கினி ஸ்தம்பமாய் வந்தவரே, எங்கள் மத்தியில் இறங்கிடுமே. அக்கினி ஸ்தம்பமாய் வந்தவரே, எங்கள் மத்தியில் இறங்கிடுமே. கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை. இயேசுப்பா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உம்மை போல் ஆருண்டு தேவா, உம்மை போல் யாருண்டு நாதா. இயேசுப்பா உம்மை போல் யாருண்டு தேவா, உம்மை போல் யாருண்டு நாதா. கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே தாயின் கருவில் உருவாகும் முன்பதாக என பெயர் சொல்லி அழைத்தீர். வாயை திறந்து சொல்லுங்க. காற்றையும் கடலையும் அதட்டினவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில காற்றை போல கடலை போல சில கொந்தளிப்புகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், கர்த்தாவே கஷ்டங்கள், கண்ணீர்கள், உபத்திரவத்தின் மூலமாக நான் போனாலும் என்னை கைவிடாத ஒருவர், என்னை தாய் போல தேற்றுகிற ஒருவர், என்னை தோளில் சுமக்கிற ஒருவர் என் கூட இருக்கிறார். என் நம்பிக்கையானவரே, என் அரணையானவரே, என் கோட்டையானவரே, கடந்த 8 மாதம் முழுவதும் தோளில் சுமந்தீங்கப்பா. பறந்து காக்கு பட்சிய போல என் கூட இருந்தீர் ஆண்டவரே. என் குடும்பத்தின் சூழ்நிலைகளுக்கு தக்கதாக நீர் எனக்கு கூட இருந்தீர். பலவீனங்கள் ஆய்ந்தடித்தது, போராட்டங்கள் ஆய்ந்தடித்தது, வியாதிகள் எங்களை மேற்கொண்டது, அந்தகாரத்தின் வல்லமைகள் எங்களை மேற்கொண்டது, சோர்வுகள் எங்களை தளர்த்தினது, பலவீனம் எங்களை தாக்கினது. அவற்றிலெல்லாம் எங்களை தாங்கி சுமந்தீர் ஆண்டவரே. வலது கரத்தை பிடித்து மகனே பயப்படாதே. ஓ மோசே கிட்ட கர்த்தர் சொன்னாரு, மோசே இந்த ஜனத்தை உன் கையில நான் தருகிறேன். மோசேக்கு பின்பு யோசுவாவை பார்த்து பதறாம சொன்னாரு, நான் மோசே கிட்ட எப்படி கூட இருந்தேனோ நான் உன் கூட இருப்பேன். இந்த காலையில் இந்த ஆண்டு உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் சிறந்திருக்க பண்ணுவேன், உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை கனம் பண்ணுவேன். உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களை மேன்மையாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உன்னை விட்டு விலக மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க, உன்னை கைவிட மாட்டேன். இந்த 8 மாதத்துல எத்தனையோ பலவீனங்கள், ஆபத்துக்கள் வந்தது, சோர்வுகள் வந்தது, விசுவாசம் கேடுகள் நம்மை பல நேரத்தில் ஆய்ந்தடித்தது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். இம்மட்டும் இந்த புதிய மாதத்துல, இந்த செப்டம்பர் மாதத்துல கூட நம்மளை தேவன் ஒருமனப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு கொடுத்த நல்ல ஆயுசுக்காய் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆரோக்கியத்திற்காய் நன்றி, கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல குடும்ப வாழ்க்கைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பணிகளுக்காய் ஸ்தோத்திரம், நல்ல பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளுக்கு படிப்பை கட்டளையிட்டதற்காய் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தினதற்காய், சில கடன்களை அடைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ததற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கொடுத்த நல்ல கால சூழ்நிலைகளுக்காக, நல்ல பணிகளுக்காக, நல்ல ஆரோக்கியத்துக்காக, நமக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்லி 2 கரங்களை வலது 2 கரங்களை அப்படி பரத்துக்கு நேராக உயர்த்தி 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே நல்ல எபனேசரே. எல்லாரும் கருத்தாக உணர்ந்து கல்வாரி நேசருடைய முகத்தை பார்த்து, கல்வாரியில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தின ஒரு நேசரை பார்த்து, அப்படி எல்லாரும் கருத்தாக உணர்ந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு பாடி ஆராதித்து அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? அவர் ஆராதனையில பிரியப்படுகிற ஆண்டவர். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா?
ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோமா? எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இணைந்து சொல்லுங்க. அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் எல்லாம் இணைந்து சொல்லுங்க. அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? காலையிலே மாலையிலும் அவருடைய கரம் என்னை நடத்துகிறது. சிக்கி தவித்திடாது தேவைகள் பெருகும் பொழுது எவ்வளவோ அதிகமாய் நமக்கு அவர் உதவி இருக்கிறார். அது நம்முடைய கண்கள் கண்டது. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இங்கே அமர்ந்து ஆராதிக்கிற இங்கே கர்த்தரை உயர்த்துகிறவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, சூழ்ந்திட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இரக்கமும் அவர் அன்பாய் இரக்கமாய் நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். உங்களை நம்பி வந்திருக்கிறேன். என் குடும்ப சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் தனிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் கண்ணீர் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய இருதயத்தின் குமரல்கள், என் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கால நான் ஒரு மன கிளேசம் உள்ளவனாய், ஒரு மன கிளேசம் உள்ளவளாய் இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கத்த சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஒரு கரவலாடுகளை போல உன்னை நான் மெதுவாக நடத்தி, பறந்து காக்கும் பற்றிய போல உன்னை நடத்தி, தோளில் சுமந்து உன்னுடைய இலக்கை கொண்டு சென்று உன்னை நடத்த நான் விரும்புகிறேன். இன்னைக்கு காலையிலேயே உன்னுடைய என்ன தேவையாயிருந்தாலும், உன்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகளாயிருந்தாலும், சமாதானத்தை அருளுகிற ஆண்டவர் இந்த காலையில் உங்க மத்தியில் வந்திருக்கிறார். கடந்த வாரத்தில் உங்களை இந்த ஆராதனையிலிருந்து உங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்ல, சமாதானத்தோடே போ. ஒருவேளை சில சமாதான கேடுகள் உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒரு சமாதானமான ஒரு ஆராதனை, ஒரு
பீஸ்ஃபுல்லான ஒரு ஆராதனை. நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை கொடுக்கிறதற்கு உங்க வலது பக்கத்தில் நின்று சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானவைகளை அவர் செய்கிறார். குயவன் கையில ஒரு மண்பாண்டம் இருக்கும் பொழுது அவன் இஷ்டப்படி தன்னுடைய கையை வைத்து அதை மெனைந்து அதை செப்பனிட்டு உருவாக்கி அதற்கு ஒரு சரியான வடிவை கொடுத்தது போல கர்த்தர் உங்களை ஒரு சரியான நிலையில் பண்படுத்த, சரியான நிலையிலே இலக்கை அடைவதற்கு உங்களை உருவாக்க விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லா இடத்துல பாருங்க, உங்களுக்கு நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலானவைகளை கர்த்தர் செய்ய வல்லவர். ஆண்டவரே, இந்த நல்ல காலையிலே என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த காலையில என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தாருங்கன்னு சொல்லி அவர் பாதத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? குயவனே, குயவனே, எல்லாரும் அர்ப்பணித்து படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லலாமா? வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, ஏசப்பா என்னை தள்ளிவிடக்கூடாது. நேரம் நீ வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமல்ல இயேசுவை, ஆமென். என்னையும் அவ்வித பாத்திரமாய் என்னை உருவாக்குங்க, என்னை வணைந்து கொள்ளுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நல்ல பிதாவே, தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆராதனைகளையும் தம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கர்த்தர் கேட்டு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை உயர்த்துவேன் என்று உங்கள் சேனைகளின் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஆராதனை அங்கீகரித்து, இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான உகந்த சாட்சியாய் வாழ்வதற்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 17 ஒருவருக்கு வாசிக்கலாம். யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். அடியன் சொந்தமாக எந்த வார்த்தையும் அடியன் நாவில் வராதபடிக்கு
அடியனை சிலுவையின் நிழலிலே மறைத்து கர்த்தர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் 10 ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை ஜெபத்தோடு உங்களுக்கு கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். ஒரு மனிதனுடைய நிலையில் 3 நிலைகளில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் உலக பிரகாரமாக. நம்பர் 1, அவருடைய முற்பிதாக்கள் சேமித்து வைத்த, முற்பிதாக்கள் தந்த சொத்துனால சில நேரங்களில் பௌதீக வளர்ச்சி உண்டாக்குகிறது. 2வது வளர்ச்சி கணவன் மனைவி பிள்ளைகளோடு இணைந்து கடின உழைப்பை உழைத்து அதில் வருகிற ஆசீர்வாதத்தினால் உயர்த்தப்படுகிறான். 3, யாருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய சொந்த கடின உழைப்பில் மனிதன் உயர்த்தப்படுகிறான். நான் சொன்னதை இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் இன்னைக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்குள்ள மெசேஜை ஈஸியா நீங்க உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்து அதை கண்ணும் கருத்துமாக அதை சரியான நிலையில் யூட்டிலைஸ் பண்ணி அது லிஃப்ட் அப் ஆகிறவர்களை அநேகரை நாம் காண முடியும். இல்ல, இவங்க யாருடைய ஒத்தாசை இல்லாம கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து கடின உழைப்பில் ஒரு பெரிய லிஃப்ட் அப் ஆய் உயர்கிறதை பார்க்க முடியும். 3, இதுல யாரும் ஒத்துழைக்காமல் சொந்த கையினால கடின உழைப்பில் உழைத்து உயர்ந்தவர்கள் அநேகரை பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில வாசித்த வசனத்தை உங்க சிந்தனை மண்டலங்களுக்கு நேராக ஒருநிலைப்படுத்தி கர்த்தருடைய 10 அல்லது கிறிஸ்துவினுடைய 10 ஆசீர்வாதங்களை நம்ம முறைப்படி கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் இதை கவனமாக கேட்டு தேவ சமூகத்தில் இதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இந்த 10 நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை மிக தெளிவாக அஷூரன்ஸோட உங்களுக்கு இதை சொல்லி தேவ வார்த்தை பிரசங்கிக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் என்பது மோசையின் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்தார். மோசே சொந்த கையினால சொந்த விருப்பத்தை அவன் நியாயப்பிரமாணத்தை எழுதல. அவன் தேவ சமூகத்திலிருந்து 40 பகல் 40 இரவு ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் பேசி முடித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் தேவைப்பட்டது. அதை கர்த்தர் மோசேயின் மூலமாக அவங்களுக்கு கொடுத்தாரே. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை அல்லாமல் வேறொருவரை ஆராதிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது என்றெல்லாம் ஒரு நீண்ட பிரமாணத்தை மோசேயின் மூலமாக கர்த்தர் நமக்கு தந்தார். ஒத்துக்கொள்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்து மூலம் நமக்கு என்ன கிடைத்தது? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தந்தது. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைத்தது. என்ன கிருபை? the grace. என்ன கிரேஸ்? இங்க பிரசங்கிக்கிற நான் உள்பட, இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும், இந்த சேனல் மூலமாக அநேகர் இதை கேட்கிறார்கள். அவர்கள் யாரும் இந்த இடத்தில் வருவதற்கும் இப்படி தேவனை ஆராதிப்பதற்கும் யாரும் தகுதியற்றவர்கள். தகுதி அல்லாத இடங்களில் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு தேவ சத்தத்தை கேட்க ஒரு நல்ல விசுவாசியாக, நல்ல ஒரு மூப்பராக, தேவனுக்கு பயப்படுகிற, தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ பிள்ளையாக உங்களை இந்த இடத்துல கிருபையாக கொண்டு வச்சிருக்கிறார். நீங்கள் அனுபவிக்கிற வேலை, நீங்கள் அனுபவிக்கிற குடும்ப வாழ்க்கை,
உங்களுக்கு தந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை. நீங்கள் எங்கெல்லாமோ தகுதியற்றவர்களாய் இதை வாங்குவதற்கு சுதந்திரமற்றவர்களாய் இருந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தந்ததுதான் ஒரு கிருபையின் யுகத்தில் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் அனுபவிக்கிற, நான் அனுபவிக்கிற எந்த ஒரு நன்மையும் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு எந்த விதமான யோக்கியதை இல்லாத, தகுதி இல்லாதவர்களாகி இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் கிருபையினால தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இது யார் மூலம் வந்ததென்றால் கிறிஸ்து மூலம். நியாயப்பிரமாணம் அப்படி அல்ல, கல்லுக்கு கல்லு, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு என்று இருந்த ஸ்தானத்தில் கிருபையாக உங்களை மன்னித்து நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த மீறுதல்கள், நாம் செய்த தேவனுக்கு பிரியமற்றதெல்லாம் மறந்து மார்போடு சேர்த்து தகுதியாக நிறுத்தி வைத்திருக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. கிருபையை குறித்து அநேக பாடல்களை பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் கிருபனா இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. தகுதி இல்லாத இடத்தில் உங்களையும் என்னையும் கொண்டு வைக்கிறது கிருபை. ஆதலால் இந்த கிருபையை இயேசு மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வசனத்துல அண்டர்லைன் பண்ணுறாரு, சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பரிசுத்த வேதாகமத்தை நல்லா ஸ்டடி பண்ண சொல்ல பைபிள் நம்மளை என்ன சொல்லிக் கொடுக்குன்னா, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு அல்லேலூயா. சத்தியம் யாருன்னா கிறிஸ்துவாகும். நீங்க பழைய ஏற்பாட்டின் 39ஐயும் புதிய ஏற்பாட்டில் 27ஐயும் 66ஐயும் ஒப்பிட்டு படிக்க சொல்ல, இந்த 66 புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற 1189 அதிகாரங்களுக்குள்ள ஒரே ஒருவரை மட்டும் இந்த பைபிள் ஃபோக்கஸ் பண்ணுது. அவர்தான் மேசியா, அவர்தான் கிறிஸ்து. இன்னைக்கு காலையில் நல்லா உள்வாங்கிக் கொள்ளுங்க. நமக்கு சத்தியம் யாருன்னா மேசியாவாகிய கிறிஸ்து. அந்த சத்தியம் அது மாமிசத்தில் வெளிப்பட்டது. ஆதலால் இந்த சத்தத்தை கவனிக்கிறவர்களே, அவர் சத்தியம் பேசுகிறது போல அவர் நம்ம உண்மை பேச வைக்க, சத்தியத்தில் நடக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். 10 ஆசீர்வாதத்தின் முதல் ஆசீர்வாதமாகும் கிருபையும் சத்தியமும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஒன்று சோதித்து பார்க்கணும். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை உடையவராகி இருக்கிற, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறவராகிய கிறிஸ்துவை போல சத்தியத்தில் நடக்க, சத்தியம் பேச, உண்மை பேச, அது என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய திருச்சபையினுடைய வாழ்க்கையில், வேலை ஸ்தானத்தில் இந்த சத்தியத்துக்கு நான் கட்டுப்படுகிறேனா என்று சோதனை செய்ய வேண்டும். 1 கிரேஸ் அண்ட் ட்ரூத். கிருபையும் சத்தியமும் ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய சங்கில் சோரையினால, மலையாளத்தில் சொன்ன சங்கினுடைய இரத்தத்தினாலே நமக்கு இலவசமாக்கி தந்திருக்கிறார். நம்பர் 2, யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10 திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நம்பர் 2, ஏசப்பா தருகிற ஆசீர்வாதம் ஜீவ தண்ணீர். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர்.
இந்த செய்தியில பல செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. யாரு? சமாரியா ஸ்திரீ. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு யூதன் என்ற நிலையில், ஒரு இரட்சகர் என்ற நிலையில், மீட்பர் என்ற நிலையில் சமாரியாவை தாண்டி போகும் பொழுது ஒரு கிணற பார்த்தாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு புதிய ஒரு டூரிஸ்ட் ஏரியாவுக்கு போனா நமக்கு ஒரு கைடு இருந்தா அவர் அந்த ஊரினுடைய பின்னணியையும் இந்த டேமினுடைய பின்னணியும், இது இவ்வளவாக இந்த நிலையில் தேசம் அறியத்தக்க விதத்தில் அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு தருவார். அல்லேலூயா. இப்போ இந்த கிணத்துக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு மாறுதல் அங்கு சம்பவிக்க போகிறது. என்ன மாறுதல்? இயேசு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் நிற்கிறாரு. அல்லேலூயா. நம்ம சகோதரிமார் இன்னைக்கு இந்த கிணத்துல போய் குடம் எடுத்து தண்ணி எடுக்கிற கல்ச்சர் அடுத்த ஒரு தலைமுறைக்கு தெரியுமான்னு சொன்னது தெரியாது. கிணறு இல்லை, எல்லா கிணறு மூடப்பட்டது. எல்லா வீட்டுக்குள்ள என்ன வந்துட்டு? போர் வந்துட்டு. இன்னைக்கும் நான் நினைக்கிறேன், நான் வாழ்ந்த இடத்துல ராத்திரி ராத்திரி மக்கள் காத்து கடந்து தண்ணி ஊற ஊற கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணி எடுத்து தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்த காலத்தை ஒன்று நினைத்து பார்க்கிறேன். பைபிளில் பல கிணறுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு எலியாசர் ஒரு கிணத்தண்டையில் நின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த கிணத்தண்டையில் இயேசு நிற்க சொல்ல ஒருத்தி என்னத்தை கூட்டிட்டு வரா? குடத்தை கொண்டு வருகிறாள். குடத்தை கொண்டு வர சொல்ல அவகிட்ட ஆண்டவர் போய் கேட்கிறாரு, ஏமா குடிக்க தண்ணிதா. அவ அடுத்து ஒரு சூப்பரான பதில வைக்கிறா. நான் ஒரு சமாரியா பெண். நீர் உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர்லையும் உங்களுடைய அந்த போட்டிருக்கிற வஸ்திரத்தில் நீங்க யாருன்னா ஒரு யூதன். அந்த கல்ச்சர் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் கொஞ்சம் நெருங்கி பேச சொல்ல அவள் உள்ளான மனதை அவர் வெளிப்படுத்தினார். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாகும், உன் கணவன் எங்கே? திருப்பி அவ சொல்ல, எனக்கு கணவன் இல்லை. திருப்பி இயேசு அவளோடு சம்பாஷிக்கிறார். நீ சொன்னது உண்மை. இப்போ உனக்கு டோட்டல் இருந்த புருஷமாருடைய எண்ணிக்கை எத்தனை? 5. இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, அவளுடைய உள்ளான மனதை ஆண்டவர் திறந்தார். இன்னைக்கு பகல் இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளையே, நீ வெளியரங்கமாய் போடுகிற எல்லா வேஷத்துக்கும் கர்த்தர் ஒரு நாள் பகிரங்கமாய் உன்னை வெளிப்படுத்தி உன்னுடைய திரசீலையை கிழித்து காட்டுவார். நடிப்பு எல்லா நாளும் விலை போகவே போகாது. நீங்க ஒரு சினிமாயில ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ண சொல்ல நீங்க பார்க்கிற வண்ணமாக உடனே அந்த சீன்ல அவனுடைய ஃபைட்டிங்கும் அவனுடைய நடிப்பும் இல்ல. ரொம்ப நாள் ரொம்ப நேரம் அந்த டைரக்டர், அதனுடைய யாரு வீடியோ எடுக்கிறவர், அதனுடைய பார்ட்னரா இருக்கிற, அதனுடைய லைட்டிங் கொடுக்கிறவர், எல்லா நேரம் ரொம்ப நேரம் எடுத்த பின்புதான் உங்களுக்கு ஒரு சீனாக நீங்க அதை பார்த்து அழுகிறீங்க, சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுகிறீங்க. வாழ்வும் இன்னைக்கு அநேகர் இடத்துல நடிப்பாக மாறிவிட்டது. சபையே, அவளுடைய உண்மை தன்மையை ஆண்டவர் வெளிப்படுத்தி அவள் கேட்கிறார், நான் உங்களுக்கு தாகத்துக்கு கொடுப்பதற்கு நான் ஒரு சமாரிய பெண், நீர் ஒரு யூதன், நான் உங்களுக்கு என்னுடைய முறைமையின்படி அதை என்ன செய்யக்கூடாது? தரக்கூடாது. இயேசு அவளை பார்த்து சொன்னாரு, நான் யாருன்னு தெரிந்திருந்தால் நீ இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டாய், நீ இந்த பதிலை என்னிடத்தில் சொல்லி இருக்க மாட்டாய். என்கிட்ட இருக்கிறது என்ன என்றால் ஜீவ தண்ணீர். ஆமென் சொல்லுங்க.
இன்னைக்கு காலையில் ஒரு ஜீவ தண்ணீரை பகிர்வதற்காய் வந்திருக்கிற சபையோடு, விசுவாச குடும்பங்களோடு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, என்கிட்ட வருகிற இந்த ஜீவ தண்ணீர் எப்படி வரும்னு சொன்னா, என்னையே முழுமையாக, என்னையே பிட்டு, என் சரீரத்தில் ஒருவன் ஈட்டியை குத்தும் பொழுது அதிலிருந்து வந்தது கொஞ்சம் இரத்தமும் கொஞ்சம் தண்ணீர். என்கிட்ட இருந்து உங்களுக்கு கைமாறி கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது ஜீவ தண்ணீர். இதை குடிக்கிறவனுக்கு தாகமே வராது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ள நம்ம ஒரு கோடையை பேஸ் பண்ண போகிறோம். யார் எந்த தண்ணி வச்சிருந்தாலும் குடிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் வெண்ணி தான் குடிப்போம். ஏனால் நம்முடைய தாகம் நமக்கு அது ஒரு அந்த நேரத்தில் எதை தந்தாலும் குடிக்க தோணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறது ஜீவ தண்ணீரை உங்களுக்கு நான் கொடுப்பேன். The living water, ஜீவ தண்ணீரை உனக்கு பகிர்ந்தளிக்க நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை பேர் இதை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள தயார்? எத்தனை பேர் அதை சுதந்திரித்துக் கொள்ள தயார் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3வது 7ஆம் அதிகாரம் வசனம் 37, 38, 39 நிறுத்தி வாசிக்கலாமே. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் இன்னும் அருளப்படவில்லை. 3, ஏசப்பா நமக்கு இந்த பூமியில தந்து போனது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. 10 ஆசீர்வாதத்தில் 3வது ஆசீர்வாதம் என்னது? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் பல நிலைகளில் உங்களுக்கும் எனக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் சாட்சியாயிருப்பீர்கள். இன்னைக்கு சபை அதை எப்படி அதை ஜனங்களுக்கு மத்தியில் யூட்டிலைஸ் பண்ண குதிச்சுட்டா, 4 சத்தம் போட்டுனா, ஏதோ 2 அந்நிய பாஷை சொல்லியாச்சுன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கு. நோ, பரிசுத்த ஆவி சாட்சியின் ஆவி. இன்னைக்கு காலையில உங்க வீட்டுக்குள்ள உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து நான் ஒரு சென்சஸ் எடுத்தோம்னு சொன்னா, நீங்க என்ன கெட்ட வார்த்தை பேசுனீங்க, என்ன போய் சொன்னீங்க, கணவனை மனைவி அடிச்சு, மனைவி கணவன் அடிச்சு, பிள்ளைகளுக்குள்ள சண்டை வந்து, அது தெருவில் வந்து, அதுதான் பரிசுத்த ஆவி. சபையே, பண்டிகையின் கடைசி நாளில் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38 வசனம் வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து, நல்ல கவனிங்க, உள்ளத்திலிருந்து என்ன நதி? ஜீவ தண்ணீர். மருத்துவரிடத்தில் போனீங்கன்னா டாக்டர் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பலவீனத்தோடு போனாலும் உங்க கையை பிடிச்சு பார்த்துருவாரு. உங்களுடைய பல்ஸ் ரேட் எவ்வளவு இருக்கு, உங்களுடைய உடம்புல எவ்வளவு சூடு இருக்கிறது, உங்க உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் லெவல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்து கழிஞ்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுதாரு, மகனே மகளே, நீ சர்ச்சில் நல்லா ஆராதிக்கிற, ரொம்ப சந்தோஷம். நீ சர்ச்சு காரியத்தில் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற, அதை விட சந்தோஷம். உங்க ஊழியக்காரனுடைய எல்லா கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் அவர் கூட தோள் கொடுக்க, இந்த சபை வளர்வதற்கு ஒரு பெரிய கருவியா வச்சுக்க, ரொம்ப சந்தோஷம். இது அல்ல பரிசுத்த ஆவியினுடைய கேரக்டர். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சியான வாழ்வு. அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறார். நான் போறது நல்லது, உங்களுக்கு போன பின்பு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்து
என்னைக்காவது உங்க மனசாட்சி கிட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் பேசியிருந்தா உங்க வாழ்க்கையில பல தவறுகளை நீங்கள் அதிலிருந்து மீண்டிருக்கலாம். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பான். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் காண்கிற நிலைகளில் உங்களை ஒரு விலை போடுகிற பாஸ்டர் அல்ல, உங்கள் செயல்பாடுகளை நன்றாய் அறிந்து விலை போடுகிற ஒரு பாஸ்டர். எனக்கு இப்படி உங்களை அழகாக கற்றுக்கொள்ள முடியும் என்றால் சகல அந்தரங்கங்களை அறிகிற ஒரு ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஸ்டடி பண்ணியிருப்பாரு. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம் என்று ஒரு பெரிய பட்டியலை தேவன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கு என்று சொல்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த குணம் இருக்கு? மகனே, மகளே, பூமியில் அநேகர் பட்டு போயிட்டாங்க, அநேகர் வெளியில போயிட்டாங்க. இந்த ஆண்டவரே வேண்டாம், உங்களை தூணாய் நிறுத்தி இருக்கிறார். உனக்கு இந்த பூமியில கத்த தந்து கொண்டு போன கிஃப்ட் என்னன்னா பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நான் பல நேரத்தில் நான் உணர்வேன், ஆண்டவரே உங்க ஆவி மட்டும் என்கிட்ட இல்லாவிட்டால் எத்தனை பேப்பர்ல, எத்தனை மீடியாவில் நான் வந்திருப்பேன். உங்க ஆவி எனக்குள்ள இருப்பதனால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே அந்த ஆவியை நீர் உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எனக்கு தந்திருக்கிறீங்க. அந்த ஆவி என்னை எங்க வர கொண்டு போகணும்? சாட்சியாய் பரலோகத்தில் கொண்டு செல்ல வேண்டும். The Holy Spirit. பரிசுத்த ஆவியை யாராவது பெறாமல் இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினுடைய சுபாவம் இல்லாதவர்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில துள்ளதும் சாடதுதான் பரிசுத்த ஆவின்னு நினைச்சு வச்சிருக்கீங்களா? தயவு செய்து 2 கையை கூப்பி கேட்க, துள்ளது குதிக்கிறது பரிசுத்த ஆவி அல்ல. நீங்க வேற இடத்துல டான்ஸ் பார்ப்பீங்க, வேற இடத்துல துள்ளி குதிக்கதை பார்த்துருப்பீங்க. அது எந்த நிலையில பிடிச்சாலும் அது கீழே விழாது. அது சில நேரத்தில் எங்களுக்கு திருப்பி எங்களை ஃபைட் பண்ணி எங்களை அடிக்க வரும். அப்படி உள்ள ஆவி சபைக்கு வேண்டாம். அன்புள்ள ஆவி, தயவுள்ள ஆவி, இச்சையடக்கமுள்ள ஆவி, எல்லாவற்றையும் வேர்திரித்து ஆறுகிற ஆவி, கண்ட்ரோலின் ஆவி சபைக்கு தேவை. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறாரு, என்கிட்ட உனக்கு தந்த 3வது ஆசீர்வாதம் என்னன்னா பரிசுத்த ஆவியை உனக்கு நான் தந்திருக்கிறேன். இன்னைக்கு யாராவது பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாக இருப்பீர்களானால் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். இதை கேட்டு நீ பெற்றுக்கொள், இதை நீ சுதந்தரித்துக்கொள். இந்த பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் வாழ்வதற்கு உங்களை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். 4வதாக யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 15. யோவான் 13:15 வாசிங்க. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரிகையை காண்பித்தேன். கரங்களை தட்டி. உங்க அப்பா அம்மாவும் உங்களுக்கு ரொம்ப மாடலா இருந்திருக்கிறாங்க. ஆனா உங்க அப்பா அம்மா சில நேரத்தில் அவங்க சில மாதிரிகை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? உறக்காருக்கு வரலையே, சோத்திரம், அல்லேலூயா. ஆனா ஏசப்பா the மாடல் பர்சன், மாதிரியானவர். அவர் தெளிவா சொல்றார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் என்னத்தை வச்சிருக்கிறேன்? மாதிரியை காண்பித்து வைத்திருக்கிறேன். இயேசுனுடைய மாதிரி என்ன? அவர் பிறப்பில் ஒரு ஏழை கோலம். அவர் எல்லா ஊழிய ஸ்டைலில் ஒரு மாதிரி. அவர் சொன்னாரு, என்ன பல இடத்துல
என்கிட்ட நன்மை வாங்கினவர்கள் என்னை தூற்றினவர்கள் உண்டு, என்னை ஏளனமாய் கண்டவர்கள் உண்டு. சிலுவையில் இவ்வளவு அடிகள் வாங்கியும் அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒரு ஆளை பிடிக்கட்ட உடனே நம்ம சாபம் போடுறோம் தெரியுமா? நம்ம ஜெபமல்ல, ஆண்டவரை போற இடத்துல இவன் ஆக்சிடென்ட்ல சாகணும், இவன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என் பக்கத்தில் ஆராதனைக்கு வந்து உட்காரக்கூடாது. சபையே, எங்க அப்பா மாடல் மாதிரி. அவரே போய் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு வந்தாரு. ஒவ்வொருவருடைய பாதத்தை கழுகி தன் மாதிரியை காண்பித்தார். ஒருத்த வந்து கத்திட்ட கடை எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டான். ஆமென் சொல்லுங்க. எத்தனை முறை மன்னிக்கணும்? ஆண்டவர் அவனுக்கு தெளிவான பதிலை சொன்னார். 7:70. 7 இன்று 70. இன்னைக்கு மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதா? விட்டு கொடுக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதா? தாழ்மைப்படுகிற சுபாவம் இருக்கிறதா? இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறாரு, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு மாதிரியா இருக்கிறதா? உன் குடும்ப வாழ்க்கை மாதிரியா இருக்கிறதா? சபையில நீ மாதிரியா இருக்கிறாயா? எங்க அப்பாவினுடைய மாதிரியை எல்லாத்தையும் கை கொள்ள முடியாவிட்டாலும் கொஞ்சம் அந்த மாதிரியை ஃபாலோ பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அந்த மாதிரியை கொஞ்சம் உள்வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுல பாஸ்டமாவை அந்த மாதிரியை காண்பித்து கொடுக்க, என் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியை காண்பித்து கொடுக்க, என் கூட நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியை காட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அதனால வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை சாரி எல்லாராலும் போட்ட முடியும். உங்க பாஸ்டர் போடுற மாதிரி எல்லாம் நீங்க வெள்ளையும் சொல்லையில வந்துடலாம். இது அல்லவே அல்ல லைஃப். இந்த இருதயம் வெள்ளையா மாறணும். என்னது? இருதயம் வெள்ளையா மாறின சூப்பர். உங்களை மாதிரி வேற யாரும் இல்லை. உங்க நடமாறும், உங்க பாவனை மாறும். பாருங்க, நமக்கு சம்பளம் கூட கூட, வருமானம் கூட கூட, நடப்பு ஸ்டைலும் மாறும். நான் சொல்லுதேன், ஆரம்பத்தில் நீ எப்படி நடந்தாயோ அந்த ஸ்டைலை மாத்தாதீங்க. ஆமென் சொல்லுங்க. மரண கடக்கையில படுத்திருந்த பொழுது என்ன அவர் கண்டாரு? இன்னைக்கு அவர் மாதிரியாய் நிற்க கிருபை செய்தார். மறக்க கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா நமக்கு வச்சுட்டு போனது முன்மாதிரி. என்னதான் முன்மாதிரி? 17 யோவான் 17:22. யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை கரங்களை தட்டி. நீங்க அந்த லைட் வெட்டம் நல்ல கவனிங்க. அந்த அந்த டியூப் லைட் வெட்டம் இந்த சைடுல ஆப்போசிட்ல லைட் இல்லாட்ட உங்க கையை இப்படி வைக்க சொல்ல அதனுடைய நிழல் இந்த சைடு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். தெரியுமா? உணர்ந்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்றாரு, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்தருளின மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எங்க மகிமை இழந்தோம் தெரியுமா? ஏதேனில் மகிமையை இழந்தோம். உரலிலே சொல்லுங்க, எங்க இழந்தோம்? தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனோடு நல்லுறவு வைக்கப்பட்டவன், தேவனோடு நடந்தவன், சிநேகிதனை போல பேசினவன், தேவ மகிமையை இழந்து தோட்டத்திலிருந்து வெளியேற்றினான். ஆனால் ஒருவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால அந்த மகிமையை கிரயம் கொடுத்து வாங்கி நமக்கு எல்லாருக்கும் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஊர்ல இந்தியன் பாஸ்போர்ட்டுக்குள்ள ஒரு வாசகம் எழுதி இருக்கிறது, த பிளாக் மேன். நீங்க எவ்வளவு சுண்டுன ரத்தம் வந்தாலும் உங்களுக்கு உலகத்தில் அறியப்படுகிற பேர் என்னது? யூ ஆர் எ பிளாக் மேன்.
கருத்த மனுஷன். அல்லேலூயா. நீக்ரோஸுக்கும் நமக்கு போட்டிருக்கிற பேராகும் யாரு? பிளாக் மேன். ஆனால் அந்த பிளாக் மேனுக்குள்ள இந்த மகிமையான தேவன் வந்தால் இது 100 வாட்ஸ் பல்பை விட ஜொலிக்கும். ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நான் கருப்பா பிறந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்லுதீங்க? அல்லேலூயா. நான் ஒரு இந்தியன் பௌரனாய் பிறந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா 100 வாட்ஸ் பல்பு உங்க மேல ஜொலிக்கிற அளவுக்கு மற்றவங்க உங்களை பார்க்க சொல்ல தேவ மகிமை உங்களில் இருக்க வேண்டும். பார்க்க சொல்ல ஒரு கரடு முரடு மாதிரி சில ஆள் தோணும். நெருங்கி பழக சொல்ல ஒரு சின்ன பிள்ளையை விட சுபாவத்தில் தன்னை தாழ்த்துகிற அநேகரை காண முடியும். கலர் அல்ல தேவ பிள்ளைகளே. முக சிலவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாம் முகம் இருக்காது. கர்த்தர் எல்லாரையும் வித்தியாசமாக தான் படைச்சிருக்கிறார். இன்னைக்கு காலையில் சபை கிட்ட சொல்றாரு, சபை தேவனுடைய மகிமையை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அந்த மகிமை உங்கள் அனுதின வாழ்க்கையில் எங்க ஜொலிக்கணும்? முகத்தில் ஜொலிக்கணும், வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம அவ்வப்பொழுது சொந்தக்காரங்க வந்து போவாங்க நம்ம வீட்டில். இந்த சொந்தக்காரன் உங்களை விட வில்லனாக்கும். உங்க முகத்தினுடைய பாவனை பார்த்து எத்தனை நாள் இருக்கணும்னா அவன் கரெக்டாக டேட் எழுதுவான். முத நாள் உங்க முகத்தில் ஏதாவது வித்தியாசம்னா, ஏமா அவசரமா ஒரு போன் வந்துச்சு, நாளை காலையில் போகணும். இன்னைக்கு காலையில் இந்த மாமனாரும் அத்தையும் மாமனாரும் மாமியாரும் அண்ணன் தம்பி உங்க வீட்டுக்கு வர சொல்ல உங்க மகிமையை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் 10 நாள் போன் வராது. அப்பவே புரிஞ்சுக்கணும் இங்க உங்க மகிமை சரியில்லைன்னு புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த தேவ மகிமை என் வீட்டில் இருக்கிறதா? அந்த மகிமை என் வீட்டில் இருக்கிறதா என்று நீங்கள் இன்னைக்கு அனலைஸ் பண்ணி தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். நான் நேற்று போன வாரம் உங்களை வீட்டில் என்ன சொல்லி அனுப்பியிருக்கேன் தெரியுமா? சமாதானத்தோட போ. இன்னும் கொஞ்சம் காரியம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். யோவான் 17:8 நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று அறிந்து விசுவாசித்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஏசப்பா அடுத்து தந்திருக்கிறது தேவ வசனத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேத வசனத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லுனா, தேன் கட்டை. என்னது தேனு? என்னது ஔஷதம். களங்கம் இல்லாத ஞானப்பால், இறைச்சி. அல்லேலூயா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கர்த்தரிடத்திலிருந்து இயேசு பெற்ற வார்த்தையை யாருக்கு கொடுத்தாரா? சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. யோவான் 6:32 முதல் சில வசனங்களை வாசிக்க சொல்ல, எல்லாத்தையும் நான் வாசிக்க முடியாது, என்னால் ஒரு சில வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். வாசிங்க. 6:32 இயேசு அவர்கள் நோக்கி, வானத்திலிருந்து வந்த கொடுக்கவில்லை, சொல்லுகிறேன். இயேசுவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடைய. எல்லாம் கவனிக்கணும். 7வதாக மெய்யான ஜீவ அப்பம். ஆமா சொல்லுங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு என்ன வராது? பசி வராது. இந்த திராட்சரசத்தை குடிக்கிறவனுக்கு தாகமடையான். அல்லேலூயா. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. என்னது இருக்கு? ரிசடக்ஷன். சொல்லுங்க. ரிசடக்ஷன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவப்ப நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாள் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஒரு காலம்
அவனுக்கு ஒரு காலம் இந்த ஊர்ல இந்த பூமிக்கு பின்பு ஒரு நித்திய ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த நித்திய ராஜ்யத்திற்கு இளைப்பாறுகிறதற்கு பேர் தான் RIP. அல்லேலூயா. ஆனால் நீங்க செத்த உடனே இப்போ எல்லாரும் பரலோகம் போகணும்னு எல்லாரும் கனவு கண்டுறாங்க. நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. என்னது இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு வரையும் RIPக்குள்ள இருப்போம். எங்க இருப்போம் சொல்லுங்க? ரெஸ்ட் இன் பீஸ். அது ஓய்வெடுக்கிற ஒரு அறை. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் அவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த RIPக்குள்ள இருக்கிறவன் மட்டும், ஆமென், அல்லேலூயா, அவன் உயிர் தெழுவான். அதன் முதல் வித்து இயேசு கிறிஸ்து. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ மெய்யான ஜீவ அப்பம். யோவான் 10:27 முதல் 30 வரை ஒரு சத்தம் போட்டு வாசிங்க பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29, 30. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளை நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்கிறதும் இல்லை. 30ஆம் வசனம் 29. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அடுத்த வசனம், கரங்களை தட்டி. நமக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் இருக்கு. சொல்லுங்க பாப்போம். ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா மரணம். அடுத்து சூப்பரான ஒரு காரியம், நீங்க இந்த ஜென்மத்தில் நல்லா நன்மை செய்தேன்னா அடுத்த நீங்க ராஜ பறவையாம். துன்மார்க்கம் செய்தா நாயா பறந்துடுவ, வேறாரா பண்ணியா பறந்துடுவ. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு அல்லேலூயா. பாயிண்ட்டுக்குள்ள வாரேன். நமக்கு மட்டும் நித்திய ஜீவன் என்னதற்கு? இன்னைக்கு வரை யாராவது நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லி இருந்து வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன்னா உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. இட்டர்னல் லைஃப். என்ன லைஃப்? இட்டர்னல் லைஃப். இந்த இட்டர்னல் லைஃப் யாரு நமக்கு தந்தாருன்னா ஏசப்பா வாங்கி தந்திருக்கிறாரு. 28ஆம் வசனம் 10:28 வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் என்ன செய்யாது. நித்திய ஜீவன் மேல நம்பிக்கை உள்ளவன் கெட்டு போகவே மாட்டான். அல்லேலூயா. நம்ம அம்மா அடிக்கடி சொல்லுவே, ஊர்காவில் என்ன போடுறாத போட்டா செத்து கெட்டே போயிடும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து, அல்லேலூயா. சகோதரா, உன் சரீரத்தை மருந்து கொண்டோ தீய கொண்டோ தூக்க கொண்டோ உன் ஜீவனை ஒடுக்க நினைச்ச உனக்கு எரிகிற நரகம் மறக்காத. உன்னை ஒரு நாள் கூப்பிடுவார். ராஜனுக்கு இழுத்து மூச்சு வாங்கும் நல்ல ஹாப்பியா ஓடுகிற ஒரு காலம் இருக்கிறது. ராஜனை இதெல்லாம் விட்டுவான்னு ஒரு நாள் ஒருவர் கூப்பிடுவார். ராஜனுடைய யாத்திரையினுடைய ஒரு பெரிய பிரயாணமாகும் ஒரு நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. நமக்கு ஒரு நித்திய ஜீவனுக்கு தான் இவ்வளவு ஒடுக்கி வாழ்கிறோம், இவ்வளவு பரிசுத்தமாக வாழ்கிறோம், இவ்வளவு சத்தமிட்ட கொலவெளி பிரசங்கம். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். 9 யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும் ப்ளீஸ். இதை நீங்க ஒன்று அனலைஸ் பண்ணணும். யாரு கண்ணு திறக்கக்கூடாது. நீங்க ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே உங்க சமாதானத்தை எனக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்னவர் என் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா? ஒரு நிமிடம் கேள்வி கேட்டுருங்க. கண்ணை திறந்துக்காங்க.
இன்னைக்கு காலையில் கர்த்தர் கேட்கிறாரு, நான் இந்த பூமியில ஒரு மனித அவதாரம் எடுப்பதற்கு, ஒரு கன்னியின் வயிற்றை எடுப்பதற்கு, நான் பிறந்த இடத்துல எனக்கு என் உயிருக்கு ஆபத்து வந்த நேரத்தில் என்னை 10 மாசம் சுமந்து வளர்த்தின எங்குள்ள தாயாகிய மரியாளும் அவருக்கு இணையாக கொடுத்த யோசேப்பும் 80 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர். இன்னைக்கு பாருங்க, ஒரு பெண்ணு பிரசவிச்சா அவளுக்கு பொண்ணு போல ஏதோ ஒரு ராஜ மரியாதையில் அவளை ஒரு டிப்பன் கூட, ஒரு பாத்திரத்தை கூட, ஒரு டம்ளரை கூட தூக்க விடாதபடிக்கு அவளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுகிற இடத்துல 80 கிலோமீட்டர் ஒருவள் நடக்கிறாள். குளிர்காலம், அந்த பிள்ளைக்கு துணிகளில் சுற்றப்பட்ட துணியை, இந்த துணிகள் சுற்றப்பட்ட பிள்ளை 30 வயசு வரை அதனுடைய எந்த விதமான எந்த ஸ்ட்ரகிள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து 30வது வயசுல வெளியில கொண்டு வருகிறாரு. அவர் ஏன் வெளியில கொண்டு வந்தார் தெரியுமா? அவர் ஒரு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். நீங்க தேவனுக்கு நல்லா கொடுக்குறீங்க, ஊழியக்காரனை நேசிக்கிறீங்க, இந்த சபை அனுதின வாழ்வில் பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, சபையினுடைய பேர் பெருகி கொண்டிருக்கிறது, பிரஸ்தாபங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நல்லது. ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதா? நீ என்னைக்கும் அழுது கொண்டிருக்கிறவன் அல்ல, நீ அழுது கொண்டிருக்கிறவள் அல்ல. உனக்கு என்னுடைய சமாதானத்தை உனக்கு வச்சு போயிருக்கிறேன். நீ சமாதானம் இல்லாம நீ சபைக்கு என்ன செய்தாலும் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அந்த தசம பாகமும் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்க ஊழியக்காரனுக்கு செய்கிற எந்த பணிவிடையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ சமாதானமாக இருக்கணும். காரணம், அவருடைய சமாதானத்தை எனக்கு வைத்து போகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எதெல்லாம் நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு உங்களை எல்லாரை விட ரொம்ப கலக்கமடைய வேண்டியவன் நான் ஆகும், அழ வேண்டியவன் நான் ஆகும். எனக்கு கலக்கம் இல்லை, என் கண்ணிலிருந்து அந்த காரியத்தை நினைத்து அழுததும் இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் சொன்ன, நீ காக்கையை கவனித்து பார், அவை விதைப்பதில்லை, நூற்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அன்னன்னைக்குள்ள ஆகாரத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தது உண்மைன்னு சொன்னா, உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சகல காரியங்களையும் யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், சமாதான கர்த்தர். மலையாளத்தில் ஒரு பாடல் இவனமாய் பக்தன் பாடுகிறான். சமாதானம் இல்லாத ஞான் அலഞ്ഞു, യേശു സമാധാനമായി എൻ്റെ അരികിൽ വന്നു. அவர் என்னை தூக்கினார், அவர் என்னை தோளில் சுமந்தார், அவர் என்னை காண்கிறார். அந்த சமாதானத்தை நான் எத்தனை பேரால சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு சமாதானமாக வாழ்கிறேன். எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லை? சமாதானத்தை உங்களுக்கு வச்சு போயிருக்கிறாரு. அந்த சமாதானத்தை இன்னைக்கு பெற்றுதான் இந்த சபையில் நீங்க வெளியில போகணும். கடைசியாக யோவான் 15 ஒரு ஆள் 7 வாசிங்க, ஒரு ஆள் 16 வாசிங்க. யோவான் 15 7 ஒரு ஆள், ஒருவர் 16. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கரங்களை தட்டி. நீங்க எங்க வீட்டில் வந்து ஒவ்வொன்றையும் நீங்க பார்க்க சொல்ல, இந்த காரியங்கள் எல்லாம் இது எப்படி வந்ததுன்னு எங்ககிட்டையும் என் மனைவி கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் கேட்டா, ஒவ்வொன்றும் ஜெபத்தில் வந்தது. இந்த சர்ச்சை இவ்வளவு நிலைகளில் இந்த நிலையில் கொண்டு வருவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் வந்தது ஜெபத்தில். அடிக்கடி இதுக்குள்ள ஏற சொல்லையெல்லாம் அந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு பெருமை இல்லை, இவ்வளவாய் இந்த ஆலயத்தை கர்த்தர் உயர்த்தினார். ஒரு காலம் வரும், ஒரு சரித்திரத்தில் ஒரு ஒரு எனக்கு பின்னால ஒரு ஊழியக்காரர் வருவார். அப்பதான் இந்த சரித்திரம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்னிலும்
என் வார்த்தையில் நிலைத்திருந்தால், அது அடுத்ததான் பாயிண்ட், நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ. நான் வேமரில் சொன்ன, இப்போ அதை நான் உங்களுக்கு உடைக்க போறேன். நீங்க எவ்வளவு கடன் உள்ளவங்களாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும், உங்களுடைய வேண்டுதலை கேட்கிறவர் உங்க பக்கத்தில் நின்று சொல்கிறாரு, ஜெபத்துக்கு பதில் உண்டு. என்னது உண்டு? ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஏன்னு எனக்கு சொல்ல பதில் என்னன்னு தெரியுமா? என்னுடைய பதில் ஒரே பதில் மட்டும்தான். எங்குள்ள வேண்டுதலை கேட்கிற ஒருவரை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு தெரியாது, எந்த காரியத்துக்கு நீங்க அழுது கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையா கர்த்தரிடத்துல கிட்டி சேர்வீங்கன்னு சொன்னா, என் வார்த்தைக்கு உண்மையா கேட்டுக்கொள்வீங்கன்னா, அந்த காரியத்துக்கு இன்னைக்கு பதில் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டுடே, இன்னைக்கு அதுக்கு பதில். அது உங்க பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கலாம், வீட்டு வேலையா இருக்கலாம், நீங்க உங்களுடைய வார கடனா இருக்கலாம், அல்லது குழு கடனாக இருக்கலாம். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. அவர் வச்சிட்டு போனது, ஜெபத்தை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். யோவான் 16:23 எனக்கு அன்பாக வாசித்து கொடுத்துருங்களா? யோவான் 16:23. அந்த நாளிலே என்னிடத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, கரங்களை தட்டி, என்னத்த காரியத்திற்கு எதை கேட்கணும்னு கர்த்தர் சமூகத்தில் எதை கேட்கிறீங்களோ அதை என் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தருகிறது நிச்சயம். 10 காரியங்களை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கைமாறி கொடுத்திருக்கிறாரு. நான் ஒன்று திருப்பி எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். நம்பர் 1, கிருபையும் சத்தியத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஜீவ தண்ணீர், 2வது ஜீவ தண்ணீர், 3வது பரிசுத்த ஆவி, 4வது அவர் நமக்கு தந்து போனது முன்மாதிரி, 5வது தேவ மகிமை, 6வது தேவ வசனம், 7வது மெய்யான ஜீவ அப்பம், 8வது நித்திய ஜீவன், 9 அவருடைய சமாதானம், 10 ஜெபத்துக்கு பதில். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், அல்லேலூயா. நல்ல பிதாவே, நல்ல வார்த்தை அனுப்பினீர். வார்த்தையின்படி நாங்கள் வளர்ந்து பெருக கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.